அன்பார்ந்த வசந்த சொந்தங்களுக்கு இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மாட்டுப்பொங்கல் எப்படி உருவான ஒரு புராண கதை. இந்த புராண கதை எப்படிப்பட்டதுன்னா, நான் சொல்கிறது ஒரு சாப பெற்ற காளையின் கதை தான். சிவன் ஒரு நாள் நந்தியை கூப்பிட்டு, ஒரு முக்கியமான செய்தி உன்னிடம் சொல்லுகிறேன், சிவ பக்தனிடம் சென்று ஒரு முக்கியமான செய்தியை நீ கூறு, தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், மாதம் ஒரு முறை உணவு உண்ண வேண்டும் என்று தான் நந்தியிடம் சிவன் சொல்லி பூமிக்கு அனுப்பினார். அந்த இறைநேசரிடம் போய் நந்தி கூறினதை என்ன தெரியுமா? மாற்றி சொல்லிடுச்சு நந்தி. என்ன காரணமாக சொல்லிச்சுன்னா, அதோட மறதி காரணமாக தினமும் உணவு உண்ண வேண்டும், மாதத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று மாற்றி சொல்லிடுச்சு. இதை பார்த்தோன்னே சிவன் என்ன செஞ்சிட்டாரு, நந்தியை கூப்பிட்டு சபித்தார். எப்படிப்பட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன், நீ போய் மாற்றி சொல்லிட்டியே, இனிமேல் நீ பூமியிலே இரு, பூமிக்கு விவசாயத்துக்கு உதவியாரு, இந்த விவசாயங்கிறது மக்களுக்கான ஒரு பணியாக நீ செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த பணிகளில் நீ சிறப்பிச்சு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சபிச்சு கீழே இறக்குனது தான் இந்த மாட்டுப்பொங்கலாக நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். விவசாயத்திற்கு வயல் உழவ வேண்டும்ன்ட்டு அன்றைக்கே சிவன் சொன்னது காரணமாக அன்று முதல் இன்று வரை நமக்கு இந்த காளை உழைச்சிட்டே இருக்குது நமக்காக. மனிதனுக்கு மட்டும்தான் எல்லா தேவையான பொருட்கள் மட்டும், எந்த ஒரு மிருகத்துக்கோ வேறு ஒரு உயிர் பிராணிக்கோ எந்த தேவைகளும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த மாட்டு பொங்கலை நம்ம விசேஷமாக நம்ம கொண்டாடி வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, ஜல்லிக்கட்டு விசேஷமாக அந்த காளை முதல் நம்ம அதை கொண்டு வர்றது, அடக்கிறது, நம்ம ஆண்கள் அதை அடக்கி கொண்டு வர்ற விஷயமே சிறப்பானது. அதே நீங்கள் பார்த்து போய் நிறைய பேர் ஜல்லிக்கட்டுக்கு போகிறதா சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்து கவனமாக போய் பார்த்துட்டு வாங்க, அதை ரசிங்க. டிவியில் போடுவாங்க, டிவியில் ரசிங்க. மக்கள் அனைவருக்கும் மீண்டும் வசந்தம் சார்பாக இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.